பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஒழிந்திருக்கலாகாது பாப்பா எத்தி திருடு வந்த பாப்பா அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஒழிந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா காலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ வழிவிட்டாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா தாயவளே தமிழ் மண்ணே தூயவளே தமிழ் மொழியே பெற்றோர்களே அவரவர் இடத்தில் அமர்ந்து நிகழ்ச்சியினை கண்டுகளிக்குமாறு அப்படி நான் சொல்லுங்க சொல்லுங்க கேளு உள்ளாரே உள்ளபடியே சொல்லுங்க கேளு சந்தனமே கானந்தனே தமிழ் மொழி நான் குயினாரி அரண
இதுக்கும் பறவைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா நிலா? ஆமா நலன், பறவைகள் பெரும்பாலும் நம்ம நாட்டு மரங்களில் தான் கூடு கட்டும், அயல் நாட்டு மரங்களில் கூடு கட்டாது. ஏனில அப்படி? எப்படி நம்ம வீட்டில் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழ்கிறோமோ அதே போல பறவைகளும் தங்களுக்கு பழக்கமான மரங்களில் தான் கூடு கட்டி வாழ விரும்பும். ஓ, அப்படின்னா மரங்கள் குறைந்தால் பறவைக்கு பாதிப்பானிலா? ஆமானால பறவைகளுக்கு வீடு கிடைக்காது. குறிப்பாக சிட்டுக்குருவிகள் அழிவின் விழு
இருக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே So much we can do and learn. We're responsible, yes we are. Caring for our world, near and far. Helping friends and family too. There's so much love that we can do. We pick up trash, we plant a tree. We make our world a place to be. We speak up when we see what's wrong. Together we are brave and strong and responsible. Yes, we are. Caring for our world, near and far. Helping friends and family too. There's so much love that we can do. Pick up trash, we plant a tree. We make our world a place to be. We speak up when we see what's wrong. Together we are brave and strong. We're responsible. Yes, we are. Caring for our world, near and far. Helping friends and family too. There's so much love that we can do. We help each other every day. Kind words and smiles, that's the way. We share our toys and take our turn. So much we can do and learn. We pick up trash, we plant a tree. We make our world a place to be. We speak up when we see what's wrong. Together we are brave and strong and responsible. Yes, we are. Caring for our world, near and far. Helping friends and family too. There's so much love that we can do. Pick up trash, we plant a tree. We make our world a place to be. We speak up when we see what's wrong. Together we are brave and strong. We're responsible, yes we are. Caring for our world, near and far. Helping friends and family too. There's so much love that we can do. மதிக்கணும் இதெல்லாம் தான் தேசிய கடமை. இது எப்படி சொல்ல போனீங்களா? தெற்கு இன்று கலை மூலமாக தான். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். உயர்வில் திருவிழையாகும். முயன்றால் சாதிக்க முடியும். ராஜ மகான் ராஜஸ்ரீரம் பிரதாவே வந்தேனே. அம்மா ராஜாதிராஜ மகன் ராஜஸ்ரீர பிரதாபன். ராஜாதிராஜ மகன் ராஜஸ்ரீர பிரதாபன். ராஜாதிராஜ வந்தேனே வந்தேனையா வந்தனம் தந்தேனையா. வந்து நின்று சபைக்கு வந்தனம் தந்தேனையா. ஐயா வந்து நின்று சபைக்கு வந்தனம் தந்தேனையா. தஞ்சோம் தஞ்சோம் தெரிகிறோம் தித்தோம் தத்து தகடுத்தாம் தத்து தகடுத்தாம் தலாங்கு தகடுத்தாம். சபையோர்களே பெரியோர்களே, இக்கூத்திலே சொற்குற்றம் பொற்குற்றம் குற்றம் இருப்பினும் அக்குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். யார் அங்கே வந்தே பண்ணா? நம் நாட்டு மக்கள் அனைவரும் நலமா? ஏதேனும் புதிய செய்தி உள்ளதா? நலமாக உள்ளார்கள் பண்ணா. அனைவரும் சட்டத்திட்டங்களை மதிக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன ஆயிற்று? என்னடா சொல்கிறாய்? ஆம்பண்ணா, சிலர் சாலை விதிகளை கடைபிடிப்பதில்லை. வண்டியில் செல்லும் போது தலைக்கவசம் பெறுவதில்லை. வருமான வரி சரியாக செலுத்துவதில்லை.
சாலைகளை காப்பதில்லை, குப்பைகளை பிரித்து கொடுப்பதில்லை. சொல்ல போனால் குடிமகனின் பொறுப்பை மறந்துட்டாங்கள் மன்னா. அப்படியா? ஒரு சிலர் கடமை தவறினோம் கூட அது நாட்டுக்கே ஆபத்தாயிற்று. என்ன செய்வது மன்னா? அதை தாங்கள் தான் கூற வேண்டும். சரி சரி, புரிகிறது. நாளை பொதுமக்களை சந்தித்து அவர்களை நாட்டிலே வைக்கிறேன். அதற்கு முன் நம் பிற நாட்டு மக்களை சந்தித்து அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்போம். நாளை நாம் இருவரும் நகர்வலம் செல்ல வேண்டும். நகர்வலமா? என்னடா இருக்கிறாய்? அது மண்ணா வரேன்னு சொன்னேன் மன்னா. அதோ பாருங்கள். அடப்பாவி நாடு மன்னன், அது உனக்கு தேவையில்லை. உனக்கு என்ன அவசரம்? நான் வேலைக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும். வழியை விடுங்கள். என்னதான் அவசரமாக இருந்தாலும் தலைக்கவசம் அடைந்து கொண்டிருக்க. சரி மன்னா, ஆனால் நான் மக்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் கூற விரும்புகிறேன். என்ன மன்னா? கூறுங்கள். சாலை விதிகளை கடைபிடிப்போம், சங்கடங்களை தவிர்த்திடுவோம், சங்கடங்களை தவிர்த்திடுவோம். தலைக்கவசம் போட்டு தலை காப்போம், சீட் பெல்ட் போட்டு உயிர் காப்போம், சீட் பெல்ட் போட்டு உயிர் காப்போம். எங்கும் அவசரமாய் போகாதே, எங்கும் அவசரமாய் போகாதே. நிதானமாய் போகணும், நிதானமாய் போகணும். எப்படி போகணும்? நிதானமாய் போகணும், நிதானமாய். தித்தோம் தத்தி தகடுத்தாம், தத்தி தகடுத்தாம், தலங்கு தகடுத்தாம். மன்னா மன்னா. என்னடா? இந்த இடத்தில் ஒரு மலை. என்ன மலையா? ஆமாண்டா. மலையா? அது மலை அல்லடா, அது குப்பை மேடு. ஓ, அது குப்பை மலையாமா? எவன் அவன் குப்பையை வீசித்தவன்? கொஞ்சம் குப்பை தானே. குப்பையை மண்ணுக்குள் போடு, காகித குப்பையை ரீசைக்கிளுக்கு போடு. என்ன மனிதா, புரிந்ததா? இதுவே நீ செய்த செயலுக்கு தண்டனை. என்ன மக்களே, புரிந்ததா? புரிந்ததா? புரிந்தது மன்னா, புரிந்தது மன்னா. தத்தோம் தத்தோம் தரிகிறது தோம் தித்தோம் தத்தி தகடுத்தாம். நடை இருக்கிறேன். வாருங்கள், சென்று பார்க்கலாம். என்னடா இது? ஒரே குப்பையாக இருக்கிறதே. இது தெரியாதா பட்டா உங்களுக்கு? இப்போதெல்லாம் விழாக்கள் முடிஞ்சா வீச்சுவது குப்பைகள் தான். ஆனால் ஒன்று, கொரோனாவிற்கு பின் மக்கள் மிக தெளிவாக உள்ளார்களா? சுத்தம் பற்றி நிறையவே யோசிக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் பட்டா, அவர்களுக்கு மட்டும் எப்படி கூறி புரிய வைப்பதென்றே தெரியவில்லை. என்ன செய்வது? பட்டா பட்டா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இனி இவ்வாறு செய்வதற்கு தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும். தண்டனைகள் வேண்டாமடா, நாம் சொன்னாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள். நாம் ஒவ்வொருவரும் நம் கடமை உணர்ந்து செயல்பட வேண்டும். மக்களே, புரிந்ததா? மாற்றம் நம்மிடமிருந்து ஆரம்பமாகட்டும். என்ன மக்களே, மாறலாமா? நாம் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோமா? சுத்தம் காத்து நம் நாட்டை காப்போம் பட்டா. என்னடா இது? பேசி முடிப்பதுக்குள் ஒரே சத்தமாக உள்ளது. பட்டா, சத்தம் காதை பிழைக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அருகில் மருத்துவமனை உள்ளது, பள்ளி உள்ளது, நிறைய வீடுகளில் பெரியவர்கள் உள்ளார்கள். ஆபட்டா, எது செய்தாலும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்தால் மிக்க சந்தோஷம். பலே கட்டியங்காரா, இயற்கையை நேசிப்போம், இறைவனை வழிபடுவோம். ஆமா, வழிபடுவோம். நன்ன
ஏதாவது செய்யடா. சரிங்க மன்னா, இதோ வாக்குச்சாவடி செல்கிறோம். நாம் வாழும் தேசம் இது பெருங்கல்லும் மண்ணும் அல்ல, நம் உயிரோடும் உணர்வோடும் கலந்தது. இந்த தேசத்துக்கென்று ஒரு ஆன்மா உள்ளது. அதற்கு என்ன செய்யலாம் மன்னா? நம் கையில் இருக்கும் உரிமை ஓட்டு. அதை வீணாக்கினால் நமக்கு பெரும் பாடு. உரிமையா? ஆமாமடா. ஓட்டுரிமை என்னும் உரிமையை பயன்படுத்தி நல்ல தலைமை தேர்ந்தெடுப்போம். நாட்டின் நலன் நிலைத்து ஓட்டளிப்போம். இன்று விடுமுறைதான், ஓய்வெடுக்கலாம் என்று தூங்கிவிடாதே. இன்று நீ ஓய்வெடுத்தால் நாளை உன்னில்லை. ஓய்வின்றி உழைத்தாலும் முன்னேற முடியாத நிலை வரும். காப்போம் காப்போம், ஒழுக்கம் காப்போம், சுத்தம் காப்போம். ஆமா, காப்போம் காப்போம். தேசிய கொடியை மதிப்போம். ஆமா, மதிப்போம். பொது சொத்துக்களை காப்போம். ஆமா, காப்போம். ஐயா, தர்மம் காப்போம். அம்மா, தர்மம் காப்போம். நம் தேசத்தின் உலகம் காப்போம். நன்றி மன்னா. புகழ் ஓங்குக, உன் பெருமை உலகமெங்கும் பரவட்டும். நீ கூறின நெறியை காப்போம், சிறந்த தேசம் படைப்போம். ஆமா, சிறந்த தேசம் படைப்போம், படைப்போம். ஆமா, படைப்போம். திருவருள் பெற தண்டும் கொடியுமாக நம்மை வர சொல்லுங்கள் என்று கூறினார் அல்லவா? அவர் கூறியபடியே நாம் இப்போது இங்கு வந்துள்ளோம். மனம் தளர வேண்டாம். மீண்டும் நாம் வந்துள்ள செய்தியை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். வணங்குகிறோம் சுவாமி. தங்கள் கட்டளைப்படியே புனித மனித நேயம் தானே நம்ம மண்ணில் வளர வேணும். மனித நேயம் தானாகவே மக்கள் மனசில் மலர வேணும். உன்னோடும் என்னோடும் என்னாடும் கலந்து மண்ணோடும் பெண்ணோடும் சான்றாக எழுந்து மனித நேயம் தானே நம்ம மண்ணில் வளர வேணும். மனித நேயம் தானாகவே மக்கள் மனசில் வளர வேணும். வார்த்தையிலே சொல்லி வரும் அன்பை நம் வாழ்க்கையிலே வாழ்ந்தாலே வளரும் மனிதம் வளரும். பணபலம் சுயநலம் தானே ஆளும் மனசுக்கு சந்தோஷம் தருமா? அன்புறவும் நட்புறவும் தானே எல்லோரும் எல்லாமும் தருமே. பிறரம்பில் வளர்ந்திடவே நட்புறவில் இருக்கிறதே. மனிதநேயம் தானாகவே மக்கள் மனசில் மலர வேணும். ஏழை ஜனம் ஏற்று வரும் சோகத்தை நாம தோழமையா தோள் கொடுத்தால் அகலும் துன்பம் அகலும். கேட்டுமே தந்திடாத உரிமையை நாம கேட்காமல் தந்தாலே மலரும் சமத்துவம் மலரும். பகிராத குறை மட்டும் கலைஞ்சா ஈரப்பட்டா கூரை இங்கே கதந்து கொடுப்பதிலே கிடைக்கின்ற மகிழ்ச்சி ஈடு இணை அடங்கிங்கே இருக்கு. மனித நேயம் வளர்ந்திடவே பகிர்வு செய்து வாழ்ந்திடுவோம். மனித நேயம் தானே நம்ம மண்ணில் வளர வேணும். மனித நேயம் தானாகவே மக்கள் மனசில் மலர வேணும். உன்னோடும் என்னோடும் என்னாடும் கலந்து மண்ணோடும் விண்ணோடும் சான்றாக எழுந்து மனித நேயம் தானே நம்ம மண்ணில் வளர